வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பால் இரு நாடுகளின் மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனிதகுலமும் பயனடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனும் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் முதலாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. திரிபுராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழுவினர் பார்வையிட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா கூறியுள்ளார். வங்கக்கடலில் சரக்கு கப்பல் மூழ்கியதால் நடுக்கடலில் தத்தளித்த கப்பல் ஊழியர்கள் 11 பேரை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஆழ்கடல் உடன்படிக்கை தொடர்பாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்கள் சென்னையில் இன்று கூடி ஆலோசனை நடத்துகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். மண்டல மற்றும் உக்ரைன் நிலவரம் உட்பட சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் பேச்சுக்கள் நடத்தினர். இந்திய அமெரிக்க விரிவான சர்வதேச உக்திசார் ஒத்துழைப்பு உடன்பாட்டிற்கு திரு பைடன் ஆற்றிய பங்களிப்பிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இருநாட்டு மக்களுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் உலகின் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் திரு ஜோ பைடன் ஆற்றி வரும் பங்களிப்பையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்த இரு தலைவர்களும் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பால் இரு நாடுகளின் மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனிதகுலமும் பயனடையும் என்று கூறினார். உக்ரைன் உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக திரு ஜோ பைடனும் திரு நரேந்திர மோடியும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சமீபத்தில் உக்ரைனுக்கு தாம் மேற்கொண்ட பயணம் தொடர்பாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபருடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்தியா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக கூறிய பிரதமர், உக்ரைனில் விரைவாக அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றார். பங்களாதேஷில் தற்போதுள்ள நிலைமை குறித்து இரு தலைவர்களும் தங்களது கவலையை பகிர்ந்து கொண்டனர். அந்நாட்டில் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுப்பதோடு சிறுபான்மை மக்களின், குறிப்பாக இந்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இரு தலைவர்களும் கேட்டுக் கொண்டனர். குவாட் உட்பட சர்வதேச அமைப்புகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கவும் இரு தலைவர்களும் இந்த சந்திப்பின்போது உறுதியேற்றுக் கொண்டனர். இந்தியா பிரேசில் இடையேயான 9வது இணை ஆணையத்தின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரோ வைரா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு G20 அமைப்பின் தலைமை பொறுப்பில் இந்தியா இருந்தபோது நடைபெற்ற உச்சிமாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அமலாக்குவது தொடர்பாக இரு அமைச்சர்களும் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை பிரேசில் ஏற்றுள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதம் ரியோ டி ஜெனீரோவில் G20 அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்தும் அந்த மாநாட்டில் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இரு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரேசில் வெளியுறவு அமைச்சரின் இந்திய வருகை புதிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்று 2006ஆம் ஆண்டு கையெழுத்தான உக்திசார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஆழ்கடல் உடன்படிக்கை தொடர்பாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்கள் சென்னையில் இன்று கூடி ஆலோசனை நடத்துகின்றனர். நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பால் உயிரி பன்முகத்தன்மையை அமல்படுத்துவது என்ற ஐநா சபையின் முடிவை அமலாக்குவது தொடர்பாகவும் 2 நாள் கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது. ஆழ்கடல் பகுதியில் கேபிள்களை பதிப்பது உட்பட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வது தொடர்பாகவும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. பருவநிலை மாற்றத்தால் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உருவாகியுள்ள சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாகவும் இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கருத்தரங்கில் இந்தியா, பங்களாதேஷ், மாலத்தீவு, நேபாளம், கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளின் அரசு அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் முதலாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 9 பேர் கொண்ட அந்த பட்டியலில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் முகமது மிர் டூரு சட்டப்பேரவைத் தொகுதியிலும் திரு ஷேக் ரியாஸ் தோடா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தோடா மேற்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் திரு பிரதீப் குமார் பகத் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏற்கனவே நேற்று பிஜேபி 16 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள்.
7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக அரசு நடத்தியது. அதில் 9 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதன் தொடர்ச்சியாக உலக நாடுகளின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து சர்வதேச அளவில் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை கொண்டுவரும் வகையில் அவர் அமெரிக்க பயணத்தை மேற்கொள்கிறார். சென்னையிலிருந்து இன்று புறப்படும் முதலமைச்சர் அமெரிக்காவில் 17 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை அவர் சந்தித்து பேசவுள்ளார். அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் முதலமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசவுள்ள அவர் செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்று அங்கு பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கவுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் மீனவர்களை அவர்களது படகுடன் மன்னார் கடற்படை முகாமிற்கு இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்றுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. திரிபுராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழுவினர் பார்வையிட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ளத்தால் மாநிலத்தில் இதுவரை 26 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறினார். 17 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 1,37,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திரிபுரா மாநிலத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். வங்கக்கடலில் மேற்குவங்கம் அருகே இரவு நேர மீட்புப் பணியில் ஈடுபட்ட கடலோர காவல்படை 11 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். கொல்கத்தாவிலிருந்து அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேர் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்று மேற்கு வங்கத்தின் சாகர் தீவிலிருந்து தெற்கே சுமார் 90 கடல் மைல் தொலைவில் மூழ்கியதாக சென்னையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் ஒருங்கிணைந்த மீட்பு மையத்திற்கு தகவல் வந்தது. இதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல்படையின் 2 கப்பல்களும் ஒரு டோர்னியர் விமானமும் சவாலான வானிலைக்கிடையே நடுக்கடலில் தத்தளித்த 11 பேரை பத்திரமாக மீட்டனர். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு சம்பாய் சோரன் இம்மாதம் 30ஆம் தேதி ராஞ்சியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் பிஜேபியில் இணைவார் என்று அசாம் மாநில முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான பிஜேபி பொறுப்பாளருமான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் நேற்று திரு சோரன் புதுதில்லியில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக கூறினார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமை தம்மை அவமதித்து விட்டதாக சமீபத்தில் திரு சம்பாய் சோரன் குற்றம் சாட்டியிருந்தார். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பது அவசியம் என்று ஜெர்மனி சான்சலர் திரு ஒலாஃப் ஸ்கால்ஸ் கூறியுள்ளார். சிரியாவிலிருந்து ஜெர்மனியில் தஞ்சம் புகுந்த அகதி ஒருவர் 3 பேரை கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம் ஜெர்மனி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக ஜெர்மனிக்குள் நுழைவதை தடுப்பதற்கு தமது அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக நுழைந்துள்ளவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் உடனடியாக அவர்களது நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் திரு ஒலாஃப் ஸ்கால்ஸ் கூறினார். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 38 பேர் உயிரிழந்தனர். 3 மாவட்டங்களில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 21 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 14 பேரும் இந்த தாக்குதலின் போது உயிரிழந்தனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் நெதர்லாந்தின் டெலான் கிரீக்ஸ் பூவர் இடையிலான முதல் சுற்று ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதல் 2 செட்டையும் நெதர்லாந்து வீரர் கைப்பற்றி முன்னிலையில் உள்ளார். தற்போது 3வது செட் ஆட்டம் நடைபெற்று வருகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் பங்களாதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பால் இரு நாடுகளின் மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித குலமும் பயனடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனும் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் முதலாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. திரிபுராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழுவினர் பார்வையிட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா கூறியுள்ளார். வங்கக்கடலில் சரக்கு கப்பல் மூழ்கியதால் நடுக்கடலில் தத்தளித்த கப்பல் ஊழியர்கள் 11 பேரை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஆழ்கடல் உடன்படிக்கை தொடர்பாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்கள்
சென்னையில் இன்று கூடி ஆலோசனை நடத்துகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.